இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் போய் பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது 4 சுவிசேஷகர்களும் இந்த விஷயத்தை எழுதவில்லை. பேதுரு தன்னுடைய நிரூபத்தில் இதை எழுதினார். 1 பேதுரு 3:19 வாசிக்கும் போது அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எழுதியிருக்கிறார். இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் மத்தேயு 12:40 யோனா பெரிய மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொன்னார். பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் பாதாளத்தில் இயேசு கிறிஸ்து இறங்கினார் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது ராஜா தன்னுடைய 24வது சங்கீதம் 9வது வசனத்திலே வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று இயேசு கிறிஸ்து பாதாளத்திற்குள் போகக்கூடிய சம்பவத்தை தெளிவாக தீர்க்க தரிசனமாக சொன்னார். இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் போய் அங்குள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று 1 பேதுரு 3:20 வாசிக்கிறோம். அந்த ஆவிகள் எந்த ஆவிகள் என்று